இதுல உங்களுக்கு 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 எவ்வளவு பேஷன்ஸ் இருக்கு, இந்த படத்துல உங்களுக்கு என்ன புரியுது, அதாவது லேர்னிங் ஸ்கில். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ ஜேடி வியூ. ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசக்கூடாது எஸ், அந்த மாதிரி ஒரு படம் தான் காந்தி டாக்ஸ். டைட்டில் மட்டும்தான் டாக்ஸ் இருக்கும், ஆனால் படத்துல பேச்சே கிடையாது, வீச்சுன்ற மாதிரி. படத்துல பார்த்தீங்கன்னா டைலாக்ஸே கிடையாது, ஒன்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் தான். அதுல இந்த படம் நமக்கு எப்படி புரிஞ்சிருக்கு, எங்களுடைய வியூஸ் தான் நாங்கள் ஷேர் பண்ண போறோம். நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட வியூஸ் அண்ட் கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீ படம் பார்த்தேன்? நானும் பார்த்தேன். அவன் எப்படி பார்த்தான்? ஓகே, எஸ் சொல்லுங்கண்ணே. ஓகே, ஸோ படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான். பேசிக்கலாக பார்த்தா ஒரு படம் வந்து பேசுகிற படம் நிறையா வந்திருக்கு, அதாவது காலங்காலமாக வருது. பேசாத படம் எத்தனை நாள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா மொத்தமே ஒரு 3 படம் தான் வந்திருக்கு. இது வந்து 3வது படம். ஒண்ணு கமல் சார் நடிச்ச ஒரு படம் வந்திருக்கு, பேசும் படம். அது பேசும் படம் தான். அந்த படத்தை யாரும் பேச மாட்டாங்க, ஆனா டைட்டில் அதேதான். எப்படி காந்தி டாக்ஸோ அங்க வந்து பேசும் படம். அதே போல மெர்க்குரி, நம்ம பிரபுதேவா மாஸ்டர் நடிச்ச படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு த்ரில்லர் படம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு சைலண்ட் ஃபிலிம் அப்படின்றது சத்தியமா தெரியாம தான் நாங்க 2 பேரும் பேசி. ஆமா, நான் ட்ரைலரும் பார்க்கல, ஒன்னும் பார்க்கல, ரிவ்யூ பண்ண போறோம்னு சொன்னானே ஓகே, எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே வேணாம். விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ்ல நான் ஸ்டாப்பா பேசியிருக்காரு. இங்க எப்படி பேச போறாரு, பிக் பாஸுக்கு அப்புறம் வர்ற ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றதுனால சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு போனா ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தேன் பேசுவாரு, பேசல. பாயிண்ட் வரும். செகண்ட் சீன்ல பார்த்தேன் ஒருவேளை அவருக்கு மூவ் போட அப்படின்னு நம்பினேன். தேர்ட் சீன்ல பார்த்தா எல்லாருமே பேச மாட்டாங்க. டேய் எவனாவது பேசுங்கடா அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சு. அதுக்கப்புறம் போய் கூகுள் அடிச்சு இது என்னடா படம் அப்படின்னு பார்த்தா சைலண்ட் ஃபிலிம். அட பாவிகளா, சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி. இதுக்கு தான் ட்ரைலர் பார்க்கணுன்றது. நான் ட்ரைலரே பார்க்கல. சில ட்ரைலர்ஸ்ல எல்லாமே மியூசிக்கோட வச்சு ட்ரைலர் பார்த்தா அந்த கதையே தெரிஞ்சிடும், அதனால நம்ம வந்து இது பண்ணிடுறோம். டைலாக்ஸ் இல்லாம ட்ரைலர்லாம் விடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் போல அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட்லாம் சொன்னாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா இட்ஸ் அ சைலண்ட் ஃபிலிம் தான். ஸோ இந்த படத்துல யாரை நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள், அரவிந்த் சாமி, அதுக்கப்புறம் சொல்லுங்க இப்ப மாட்டோம், அதித்தி ராவ், அவங்க நடிச்சிருக்காங்க. மற்றும் பல கேரக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பாலிவுட் டைப் ஆஃப் ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. மும்பைல எடுத்திருக்காங்க இந்த கதை. பாக்குறப்போ அந்த ஃபுல்லாவே பாலிவுட் ஓரியன்டட் மூவி தான். ஆக்சுவலா 2023ல இது ஒரு ஆர்ட் ஃபெஸ்டிவலுக்காகவே அனுப்ப ரெடி பண்ண படம். ஜி ஸ்டுடியோஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அண்ட் இந்த படம் 2023லயே நிறைய இடத்துல திரையிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்ப தியேட்டர்ல நம்மளுக்காக திரையிடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மியூசிக். ஏன்னா இது வந்து டைலாக்ஸ் இல்லாத படம்ன்றனால மியூசிக்னால தான் வந்து கன்வே பண்ண முடியும். அது வந்து அந்த சீன் எந்த மாதிரி மூடா இருக்கு, லைக் அது வந்து ஒரு எமோஷனலா இருக்கா இல்ல காமெடியா இருக்கான்றத மியூசிக் வழியா வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காரு, சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய கதை களம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். காந்தி டாக்ஸ்ன்னு ஏன் வச்சாங்கன்னா, காந்திய நம்ம இப்ப அதிகமா எங்க பார்ப்போம், காசுல. ஸோ அந்த காசு தான் இன்னைக்கு இந்த சொசைட்டில பேசுது அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். ஸோ அது வந்து ஒரு 2 கேரக்டர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அரவிந்த் சாமி ஒரு கேரக்டராகவும் விஜய் சேதுபதி ஒரு கேரக்டரும். 2 பேத்துக்குமே பணம் தான். அந்த பணம் அவங்க வாழ்க்கையில எப்படி விளையாடுது. மெயின் கேரக்டர்ஸ் அந்த 2 பேர் இருந்தாலும் அது ஒரு மினிஸ்டர் கேரக்டரையும் காட்டுவாங்க, அதுல ஒரு திருடன் கேரக்டரையும் காட்டுவாங்க, அதுல ஒரு ஹீரோயின் கேரக்டரையும் காட்டுவாங்க, அதுல ஒரு அம்மா கேரக்டரையும் காட்டுவாங்க, அதுல ஒரு மாமியார் அதாவது ஹீரோயினோட அம்மா கேரக்டரையும் காட்டுவாங்க. சோ தட் இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் காமனான விஷயம் பணம். இந்த பணம் வந்து எப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் பணம் பத்தும் செய்யும் அப்படின்னா பணம் காந்தி டாக்ஸையும் செய்யும் அப்படின்றதுதான் படம். உள்ள இருந்த காந்தியும் செய்யுது, அதுதான் படம். ஸோ பேசிக்கலா இந்த படத்துடைய ஒன்லைன் இதுதான். அண்ட் ரொம்ப சிம்பிளா ஒரு நல்ல விஷயத்த வந்து சொசைட்டிக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்னே ஒண்ணுதான், அதாவது காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், மனுஷன் நீங்க மாறாம இருங்க, இருந்தாவே காசு உங்களை தேடி வரும் அப்படின்றதுதான் அந்த கதையோடைய மாற்றம். உங்களிலிருந்து ஆரம்பிக்கணும். ஸோ பணத்தை தேடி ஓடாதீங்க, நீங்க நல்லவரா இருந்து அறம் வழியே வந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் லைனை பி த சேஞ்ச் அப்படின்றதுதான் இந்த கதையோடைய கண்டென்ட். ஏன்னா அவர் நிறைய ஒரு டப்பாவில் சேஞ்ச் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் லாஸ்டா கொடுப்பாப்புல, அதுக்கப்புறம் அவரே சேஞ்ச் ஆயிடுவாப்புல.
அதுக்கப்புறம் கடைசியில பி த சேஞ்சுன்றதையும் நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த மூணுத்தையும் ஒரு சிங்க்ரனைஸ் பண்ண டைரக்டருக்கு ஒரு அப்ளாஸ். அண்ட் இந்த ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இந்த பேசுற படத்துல டைலாக் டெலிவரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த பேசாத படத்துல வந்து டப்பிங் பிரச்சனை இல்லை அப்படிலாம் நம்ம என்ன சொன்னாலும் ஆக்டிங் அவங்க ஒழுங்கா ஆக்ட் பண்ணாதான் கன்வே அவ்வளவு ஆகும். எமோட் பண்ணாதான் நம்மளுக்கு கன்வே ஆகும். என்னடா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது கன்வே ஆகாது. எஸ். ஸோ அதுதான் ஆக்சுவல் உண்மை. அண்ட் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா சத்தியமா ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு இந்த படத்துல எது ஒர்க் அவுட் ஆகலன்னா, இதுக்கு வந்து ஏன் பேசவே இல்ல, இதுக்கு வந்து சைலண்ட் ஃபிலிமா இருக்க வேண்டாமே அப்படி எனக்கு தோணுச்சுனே. ஏன்னா மெர்க்குரியில பாத்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டருக்கு வந்து அவங்க டெஃபண்டம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அவங்க பேசாததுக்கு. ஸோ இந்த படத்துல வந்து அதுக்கு எந்த காரணமும் எனக்கு தெரியல. எனக்கு இல்ல என்ன பணம் feel ஆச்சுன்னா, பேசுது, மத்தவன் பேச வேணாம் அப்படின்றதுதான் இந்த கதைகாலம் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். எனக்கு அது வந்து பர்சனலா வந்து இது பேசியிருக்கலாமே, பேசியிருந்தாலும் இது கன்வே ஆயிருக்கும். கரெக்ட். அப்ப என்ன இப்ப நம்ம இது பேசலன்றதுனால தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, அந்த ஒரு பேசியிருந்தா நம்ம hype-க்காக. பேச மாட்டோமே. அந்த மாதிரி தான் கண்டென்ட். ஸோ இது ஒரு ஆர்ட் ஃபெஸ்டிவலுக்காக பண்ண ஒரு முயற்சி. அந்த முயற்சியை கண்டிப்பா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான். ஸோ அதனால அந்த முயற்சியை கண்டிப்பா நம்ம பாக்ஸ் பாராட்டலாம். ஆஃபீஸ்ல ஒர்க் ஆகுமா ஆகாதா அதெல்லாமே செகண்டரி. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஏன்னா அதுவும் அவங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா yes. 2023 ஆல்ரெடி நிறைய பேருக்கு போட்டு காட்டப்பட்ட படம் இப்ப வந்து ஒரு திரையிடப்பட்டிருக்குன்னா அந்த ஆர்ட் ஃபெஸ்ட் இதை எப்படி வந்து மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாக்குற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமா தான் இதை நான் பாக்குறேன். அண்ட் மத்தபடி இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேருமே அவங்க கேரக்டரை ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன கேரக்டர், ஒரு டிரைவர் கேரக்டர் இருக்கும், அவரும் அதுல நல்லா பண்ணியிருப்பாரு. ஒரு சாப்பாடு வச்சிருக்க ஒரு கேரக்டர் இருக்கும், அவரும் சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த ஒரு கேரக்டரும் இந்த படத்தை எப்படி நகர்த்திக்கிட்டு போறாங்க அப்படின்றது இருக்கும். அண்ட் ஒரு பெரிய பணக்காரனும் எப்படி வந்து பணம் செய்தவன, அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழையனும் பணம் எப்படி செய்யுது. அதாவது சொல்லுவாங்கல்ல ஜென்ரலா வந்து காசு இருந்தா என்ன வேணா பாத்துக்கலாம் அப்படின்வாங்கல்ல. பட் காசு இருந்தாலும் அவனை எப்படி ரோட்டுக்கு கொண்டு வர முடியும், அதே மாதிரி காசு இல்லாதவனும் ரோட்ல இருக்கிறவனும் எப்படி ஒரு மரியாதையான ஒரு தொழிலை வந்து பண்ண முடியும், எந்தவித தவறான பாதையில போகாம அப்படின்றதையும் இந்த தவறான பாதையில போறாரு. அப்படி போயும் கடைசியில வந்து எப்படி அந்த பணம் மாத்துதுன்றதுதான் வந்து கோர் கண்டென்ட். பேசிக்கா பணம் 10 செய்யும், அந்த 10ல நல்லது செஞ்சிரு. பணம் 10 செய்யும், பணம பத்திரமா நல்லது முறையில நம்ம வந்து அவ்வளவுதான் அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்றதுதான் கதை. எஸ். இதுல டிராபேக்ஸா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு எனக்கு எங்க தோணுச்சுன்னா, செகண்ட் ஹாஃப்ல அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் டு கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வந்து ரொம்ப டிராகா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த வீட்டுக்குள்ள பண்ற சில விஷயங்கள், அங்க போறது இங்க போறது, அந்த 2 பேருடைய அந்த கேட் அண்ட் மவுஸ் மாதிரி இப்படி போயிட்டு வரது போறது, அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. எஸ், அது ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் இதுவே ஒரு 2 hour படம் தான். 2 hours 15 to 20 minutes என்னமோ கொஞ்சம் லென்த்தா போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நமக்கு டைலாக்ஸும் இல்ல, நிறைய கேரக்டர்ஸும் கிடையாது, ஒரே லொகேஷன்ஸ்ல பார்த்துட்டே இருக்கிறோம். வெளியில போயிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸை டச் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ரொம்ப நார்மலா நம்ம வந்து இந்த முன்னாடி அந்த புக்ல படிப்போம்ல ஒரு கதை ஜென்ரலா பார்த்து, அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்றதான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் கண்டிப்பா ஒரு வாட்டி கண்டிப்பா தியேட்டர்ல மஸ்ட் வாட்ச் மூவி தான். நீங்க வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த மூவியை கண்டிப்பா பார்க்கணும். இதுல உங்களுக்கு எவ்வளவு பேஷன்ஸ் இருக்கு, இந்த படத்துல உங்களுக்கு என்ன புரியுது, அதாவது லேர்னிங் ஸ்கில், உங்களுடைய என்ன ஸ்கில் சொல்லுவாங்க, அப்சர்விங் ஸ்கில், அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி உங்களுக்கு மெஷர் பண்ணணும்னா தயவு செய்து இந்த படத்தை போய் தாராளமா பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துக்கு ப்ரோவோக் சார்பாக எங்களை ரேட்டிங் கொடுக்க சொன்னீங்கன்னா 5க்கு ஒரு 3 தரலாம். கண்டிப்பா கொடுக்கும். ஓகே, ஆனா 3 நாங்க தரோம். காந்தி டாக்ஸ் டைட்டில் பேசும், படம் பேசாது, ஆனா கருத்து நல்லா பேசப்பட்டிருக்கு. கருத்துக்காகவே 3 கொடுக்கும். ஆனா கண்டிப்பா ஓடிடியில பாத்தீங்கன்னா சத்தியமா இந்த ஃபீல் உங்களுக்கு கிடையாது. தியேட்டர்ல பார்த்தா மட்டும் தான் இந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்றதையும் எங்களால உணர முடிஞ்சு, அதுதான் உங்கள்கிட்ட சொல்றோம். ஸோ எஸ், ஸோ இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எங்க ரிவ்யூ உங்களுக்கு செட் ஆச்சா, இல்லை இந்த ரிவ்யூ வந்து நாங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்கள் தெரிஞ்சுப்போம், அறிஞ்சுப்போம், புரிஞ்சுப்போம், அப்படி கிளம்பிடுவோம். ஓகே, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அடுத்த சூப்பரான படத்துல உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களுடைய விஜய் தனுஷ் மற்றும் ஜோ மைக்கேல் அண்ணன். நன்றி, வணக்கம் மக்களே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.